அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதலிலிருந்து ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 ஒரிஜினல் ராணி கடை இருந்து பேசுறேன். என் பேர் ராணி செந்தில் குமார். ஓகே, என் கடை மதுரை காமராஜர் சாலையில பாரம்பரியமான வீட்டுல பண்றதுனாலதான் எங்களுடைய கடை வந்து 75 வருஷம் பாரம்பரியமான கடை. மை ஷாப் இஸ் 75 years brand. We are running in our shop is in our heritage house. So we called not only Rani sarees or Madurai Rani sarees or anyone Rani sarees. Our Rani sarees brand name is starting from Heritage Rani sarees since 1948 established year. When you visit Madurai, you go to search original Rani shop and go to search in Google Heritage Rani sarees 1948 or Heritage Rani 1948. Otherwise, Rani RMS. You go to search in Google, you can get our shop location and our images, Instagram page, our website, online store page. Everyone is you get it. Original Rani shop. Okay. Now we saw the sarees of this type of sarees is very pure cotton and very beautiful collections. The pastel colors with running blouse. These sarees are very soft one. The different combinations that we are dyed it. These are handmade dye and hand block with the hand art border. These are hand art. இது எல்லாமே வந்து கையால பண்ண சேலைகள். மதுரைக்கு வர்றப்ப நீங்க அவசியமா வந்து ஒரிஜினல் என்னுடைய ஒரிஜினல் கடைக்கு நீங்க வரணும்னா நீங்க கூகுள்ல போய் ஹெரிடேஜ் ராணி 1948 போடுங்க. இல்லன்னா ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் 1948 போடுங்க. ஏன்னா நான் ஏன் மறுபடியும் ஒவ்வொரு வீடியோல சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து ராணின்னு கடை திறந்துட்டாங்க. அப்ப ஒரிஜினல் ராணி கடை வந்து தெரியலன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட கொடுக்குற ஃபீட்பேக் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கஸ்டமர் சொல்ற ஃபீட்பேக் தான் நாங்க வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப கஸ்டமர்ஸ் வந்து குழப்பமா இருக்குங்க, ராணி சாரீஸ் போட நிறைய வருதுன்னு சொல்றாங்க. நிறைய பக்கமும் ராணின்னு தெரியுது, எது உங்க கடைன்னு கேக்குறாங்க. என் கடை எதுன்னு கேக்குறப்ப அவங்க குழப்பமா வர்றப்ப நீங்க அதனால மதுரைக்கு வந்தீங்கன்னா ஹெரிடேஜ் ராணி 1948 போடுங்க. 1948 நான் ஒவ்வொரு வீடியோல சொல்லியிருக்கேன். அது வந்து எங்களுடைய எஸ்டாப்ளிஷ்ட் இயர். எங்க தாத்தா கிராண்ட் ஃபாதர் வி ஸ்டார்டட் அவர் பிராண்ட் இன் 1948 நேம் ராணி, ஹெரிடேஜ் ராணி. சோ நீங்க வந்து மதுரைக்கு வர்றப்ப ஹெரிடேஜ் ராணின்னு போடுங்க. கடை சின்னதா இருந்தாலும் டிசைன்ஸ் நிறைய இருக்கு. நீங்களே யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. வாங்கின மக்கள் எல்லோருக்கும், வாங்கின வாடிக்கையாளர் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். என்கிட்ட வாங்கின சேலைகள் எல்லாம் நல்லா அற்புதமா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதுவும் கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குழந்தை அழகா இருக்குன்னு சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வரத்தான் செய்யும், ஆனந்தம். ஆமா, இது பாருங்க. இது நான் காட்டுறது வந்து உங்களுக்கு புதுசா வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நாங்க போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான காம்பினேஷன்ஸ்ல வந்து வித் பிளவுஸோட வருது. இது எல்லாமே பாடி பாத்தீங்கன்னா குரோட்டன் கலரு, வித்தியாசமான கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது முந்தான, இது பல்லு, இது சாரியோடைய பல்லு. நான் முதல் காமிச்சது வந்து உங்களுக்கு பாடி காமிச்சிருக்கேன். நான் ஒரு சேலை ஃபுல்லா விரிச்சு காமிச்சிடுறேன். இது பாத்தீங்கன்னா பல்லு. இதுல பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட் டிசைன்ல வந்து நான் பிளவுஸ் போட்டிருக்கேன்மா. மிஸ்ட் டிசைன்ல பிளவுஸ் போட்டிருக்கேன். இதுதான் பிளவுஸ், ரன்னிங் பிளவுஸ். இது கைக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து இந்த இது வந்து கைக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சேலை உடுத்துனா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு சேலை உங்களுக்கு நான் உடுத்தியே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? அதனால வந்து இந்த சேலை எப்படின்னா நல்ல பியூர் காட்டன்ல ஸ்டார்ச் போட்டு அற்புதமா பண்ணிருக்கோம். இந்த சேலை உடுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வடிவத்துல வந்து நிக்கிறப்ப வடிவமா இருக்கும் சேலை. ஒவ்வொரு வடிவமும் கையால செஞ்சது. இது வந்து பாத்தீங்கன்னா முந்தான, இது முந்தான. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் ஒரு சேலை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. உடுத்துனா காட்டன் சேலையிலேயே உங்களுக்கு கையால செஞ்சது, ஹேண்ட்மேடு காட்டன் சாரீஸ். தீஸ் ஆர் ஹேண்ட்மேடு காட்டன் சாரீஸ் அண்ட் நார்மல் வாஷபிள் மிஷின் வாஷ் ஆல்சோ பாசிபிள். நாட் shrink the saree. Length is 5.5 meters. Blouse bit is 90 centimeters. So 6.40 meters இது வந்து இருக்கும். சூப்பரா இருக்கும் சேலை பாக்குறதுக்கு. அற்புதமான கலர்ஸ் காம்பினேஷன். நான் பிளவுஸ் காமிச்சேன் பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் பிட். இதுதான் பிளவுஸ் பிட். இந்த மாதிரி மிஸ்ட் டிசைன்ல பிளவுஸ் பிட் வரும். நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நான் பிளவுஸ் மேல வச்சு காமிக்கிறேன் பாருங்க. சேலை உடுத்துறப்ப அந்த பிளவுஸ் போட்டா எப்படி இருக்கும்னு டிஃபரெண்டான காம்பினேஷன்ஸ் நான் இதுல கலர்ஸ் காமிக்கிறேன். இந்த கலர்ஸ் பார்த்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா நான் வந்து புக் பண்ணிடுறேன்.
மதியம் 2 மணிக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பேமெண்ட் பண்ண உடனே எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. பெய்டு பண்ணது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அன்னைக்கே நான் புக் பண்ணிடுறேன். 2 மணிக்கு அப்புறம் நீங்க புக்கிங் பண்றது வந்து பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்றது வந்து மறுநாள் வந்து நான் நெக்ஸ்ட் டே வி புக் த சாரீஸ். ஆஃப்டர் யூ கன்ஃபார்ம் இட் ஆஃப்டர் 2 PM வி புக் நெக்ஸ்ட் டே ஒன்லி. வித்தின் 2 PM யூ கன்ஃபார்ம் மீ வித் பேமெண்ட், வி புக் ஆன் தி சேம் டே. யூ கேன் கெட். சவுத் இந்தியாவுக்கு வந்து 2 நாள்ல 3 நாள்ல வந்துடும். நார்த் இந்தியாவுக்கு வந்து ஒரு 4 டேஸ்ல வந்துடும். தமிழ்நாடுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. ஒவ்வொரு ஊர்ல இன்டீரியர் இருக்கிறவங்க முன்ன பின்ன ஆகுது. இது அந்த சேலை தான். இதுக்கு பேர் வந்து நான் வச்சிருக்கிறது வந்து கைலாசம்னு பேர் வச்சிருக்கேன். இந்த சாரி பேருக்கு கைலாசம். நேற்று நான் நர்த்தனா போட்டேன், இது கைலாசம். இதுக்கு பேர் கைலாசம். வித் பிளவுஸ் வருது. இதுல நான் காட்டுறது எல்லாமே நீங்க பாத்துக்குங்க. பாத்துக்கிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அற்புதமான கலர், அற்புதமான காம்பினேஷன்ஸ். நான் முதல் காமிச்சது இந்த உடல் டிசைன் ஒன்னு மாறும். கலர் ஒண்ணுதான். இந்த உடல் டிசைன் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இந்த உடம்புல வர்ற டிசைன்ஸ் பூவா போட்டிருக்கும். இது வேற மாதிரி ஒரு டிசைன்ஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ரொம்ப அற்புதமான கலர்ஸ். இது எல்லாமே டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். என் கடைக்கு வந்திருக்காங்க நிறைய பேர். நேத்து கூட ஒரு அம்மா வந்தாங்க. உங்க யூடியூப் பார்த்தாங்க வந்தோம். வந்து மதுரை இருக்கிறவங்க சொன்னாங்களா, ராணின்னா இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அந்த அம்மா தான் வந்து இல்ல நான் யூடியூப்ல பார்த்தேன், அவருடைய கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். என் கடையை யூடியூப்ல பார்த்து வந்த எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடி நமஸ்காரங்கள், நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி வந்து இந்த சாரி காம்பினேஷன் பாருங்க. பாடி வந்து மஸ்டர்டு, சம்பங்கி அந்த மாதிரி ப்ரௌன் ஷேட்ல இருக்கும். பார்டர் பாத்தீங்கன்னா முத்துக்கலர். ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஏன் சார் இவ்வளவு மெதுவா காட்டுறீங்கன்னு கேக்குறீங்க ஒரு கேள்வி. எனக்கு புரியுது. ஏன்னா சில பேர் சொன்னாங்க போன் பண்ணி கொஞ்சம் மெதுவா கொண்டு போங்கன்னு சொல்லி. ஏன்னா வயசானவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கிளியரா காமிக்கணும்ல, அதுக்காண்டிதான். இது ரோஸ்ல, ராணி ரோஸ்ல வந்து வயலட் பார்டருங்க. சரிங்களா? இப்ப நான் அடிக்கடி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா இதுல பாக்குறதுதான் ஒரிஜினாலிட்டி கலர்ஸ். இதே வந்து நீங்க போட்டோல பாக்குறப்ப கலர்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். எதுக்குன்னா டிஸ்பிளே மாறும். எவ்ரி டிஸ்பிளே இஸ் டிஃபரெண்ட். எவ்ரி டிஸ்பிளே சீம்ஸ் தி டிஃபரெண்ட் கலர்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ். நீங்க பாக்குறது வீடியோல பாக்குறது தான் ஒரிஜினாலிட்டியா இருக்கும். பாத்தீங்களா கலர் எப்படி இருக்கு, பாத்தீங்களா காம்பினேஷன் எப்படி இருக்கு. இந்த பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வேக்ஸ் பிரிண்ட்ங்க. ஹேண்ட் பிளாக் பண்ணி வேக்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கோம். இது பாடி கலர்ஸ், இது பார்டர் கலரு. பிளவுஸ் எல்லாம் இதுக்கு என்ன சார் பிளவுஸ்னா, நம்ம முதல் காமிச்ச மாதிரிதான் இந்த பிளவுஸ் வந்து நான் இன்னொரு தடவை காமிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, உங்களுக்கு எனக்கு புரியுது. அதுலதானே பிளவுஸ் காமிச்சிங்க, இதுல பிளவுஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இதே மாதிரிதான். இந்த மிஸ்டர் டிசைன் தான் பிளவுஸ். சரிங்களா? இந்த மிஸ்டர் டிசைன் தான் பிளவுஸ். இதுதான் வந்து பல்லு. பல்லு அற்புதமா இருக்குல்லங்க, சூப்பரா இருக்கும். எல்லாமே வந்து கையால வேலை பாக்குறதா. லேடிஸ் தான் இந்த கையால கோலம் போடலாம், அவங்களாலதான் முடியும். பொறுமையின் சிகரம் பெண்கள் தான். அதனால வந்து அது பொறுமையா அந்த வேலைகள் பாக்குறது வந்து பெண்களால மட்டும்தான் முடியும். இப்ப கை கட்டு எல்லாம் கட்டுறாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து லேடிஸ் தான் கட்டுறாங்க. ஒரு 5-6 லேடிஸ்க்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு. அவங்க வந்து அழகா கட்டுறாங்க. கொஞ்சம் புதுசா வந்தவங்க கொஞ்சம் இப்ப கட்டுறதுக்கு பழகிட்டு இருக்காங்க. அவங்க கட்டுறது மட்டும் முடிச்சு மட்டும் கொஞ்சம் பெருசா வருது. கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்களும் அதை பழகிடுவாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான காட்டன் சேலை, பியூர் காட்டன் sarees, washable sarees, normal washable. When you visit Madurai, go to search in Google as Heritage Rani 1948. That only one is our original shop. Otherwise, no our branches in Madurai, no outlets in Madurai. Only one shop in Madurai. This is the main branch in Madurai, Kamarajar Salai, 244 door number, Kamarajar Salai, opposite Master Grand Bakery. Location old Alangar Theatre. Now the theatre is closed, but the theatre is 100 years theatre. Everyone is know in Madurai, right? When you visit Madurai, you call me. I pick up also. We do the pickup also. Our automan and pick up you. Okay? நீங்க எப்ப மதுரைக்கு வந்தாலும் சார் லொகேஷன் தெரியல சார், கலந்துனா லொகேஷன் அனுப்புறேன். இல்ல சார் எங்களுக்கு ஒரு ஆட்டோ அனுப்பிச்சுங்க சார், நாங்க அதுல வந்துடுறோம்னா ஆட்டோவா அனுப்பிச்சிடுறேன், பிக்கப் பண்ணிக்கிறேன். இந்த தாங்க, இதுதான் சேலை. சரிங்களா? இதுதான் சேலை. இது முந்தான தெரியுதுங்களா? இது முந்தான. நான் வியர் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கலுக்கு, இந்த தை பொங்கலுக்கு பிரமாதமா அட்டகாசமா ஒரு காட்டன் சேலை பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி வந்து பொங்கலுக்கு வந்து நான் ஆஃபர் சேலைங்க கூகுள் இதுல சாரி என்னுடைய யூடியூப்ல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பாருங்க.
எல்லாமே 990 ஆஃபர் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் பாருங்க சரிங்களா. அதுல கூகுள் போய் வாங்குங்க. அப்புறம் வந்து நான் என்னுடைய வெப்சைட்ல ஆன்லைன் ஸ்டோர்ல RaniSarees.com அண்ட் RaniRMS.com இதுல நான் வந்து அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அது அப்லோட் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா சம்மருக்குள்ள எல்லாமே மேக்சிமம் வந்து ஒரு பிப்ரவரிக்குள்ள நிறைய சேலைகள் நான் அப்லோட் பண்ணிடுவேன். பண்ண பிறகு நீங்க வந்து என்கிட்ட கூப்பன் கோடு கேளுங்க. கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கூப்பன் கோடு தரேன். அதுலயும் நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. வாட்ஸ்அப்ல வாங்குறப்ப நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி அதுலயே நான் கூப்பன் கோடு கொடுத்தேன்னா உங்களுக்கு அதுலயே வாங்குற சௌரியப்படும். இப்ப கிரெடிட் கார்டு யூஸ் பண்றப்ப அதுல போய் வாங்க முடியும். வாட்ஸ்அப்ல பண்றப்ப ஜிபே தான் பண்ண முடியும், டெபிட் கார்டு அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. அதனால கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க இருந்தா வெப்சைட்ல போய் வாங்கலாம். நான் அதுல அப்லோட் பண்ணிட்டு சொல்றேன். கூப்பன் கோடு கேட்டுக்குங்க சரிங்களா. இப்ப நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லா ஐட்டமும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 10-15 நாள்ல வந்து மேக்சிமம் அப்லோடு பண்ணிடுவாங்க. பண்ண பிறகு நீங்க அதுல கூப்பன் கோடு அப்ளை பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், ஆஃபர் வாங்கிக்கலாம். நீங்க என்கிட்ட நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க நீங்க எங்க எல்லாருக்கும். அதனால மேலும் உங்கள் ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே தேவைப்படுதுன்னு நான் கூட மண்டிட்டு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து எங்க கடை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷங்க. கிட்டத்தட்ட 75 வருஷமா எங்க ராணிக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்கறது எங்களுடைய தரம் நல்ல தரமா இருக்கு, எங்களுடைய வரவேற்பும் நல்ல தரமா இருக்குங்கிறதுனால தான் நீங்க இந்த ஆதரவு தர முடியும். எங்க ஆதரவுகள் எப்படி இருக்கு, சாரி உங்களோட ஆதரவுகள் நல்லா இருக்கு. அதுக்கு முழு முதல் காரணம் எங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்களும் அவங்க கொடுத்த தரமான ஒரு செயல்பாடுகளும் தரமான ஒரு தொழில் கத்து கொடுத்துருக்காங்க. எங்க தாத்தா, எங்க அப்பா எல்லாரும், எங்க அம்மா எல்லாம் நல்லொழுக்கங்கள் நிறைய கத்து கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்தா எப்படி நீ வந்து கூப்பிடணும், அவங்க சேலை வாங்குறாங்களோ இல்லையோ ஒரு மனுஷால் உள்ள வந்தாங்கன்னா வரவேற்பு நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் போயிருக்காங்க பெரியவங்க. அதுல முக்கியமா எங்க அம்மாவுடைய பங்கு அதிகமா இருக்கு. எங்க அம்மா வந்து ரொம்ப அதிகமா வந்து ஜனங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தான் பேசணும். யாரா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணாத மனுஷால் கிடையாது. அதனால தப்பு கண்டுபிடிக்கிறது பெரிய சாமர்த்தியசாலி கிடையாது, தப்ப மன்னிக்கிறது தான் பெரிய சாமர்த்தியசாலி, கெட்டிக்காரன் அவன் தான் சொல்லி எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தொடர்ந்துகிட்டு இருக்கேன். ஆமா, இது வந்து நம்ம மன்னிக்கும் தன்மை நமக்கு வர வர நம்ம மனசுக்கு அமைதி தானா வந்துருங்க. மன்னிக்கும் தன்மை இருக்கணும், விட்டு கொடுக்கிற போறது வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுதான். இந்த மார்கழி மாசம் தான் எங்க அம்மா பிறந்தாங்க. அதனால கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து எங்க அம்மா ஞாபகமா ஒரு பிளவுஸ் நான் ஃப்ரீயா கொடுத்தேன், மார்கழி மாசம் வரைக்கும் கொடுத்தேங்க சரிங்களா. எங்க அம்மா ஞாபகம், எங்க அம்மா வந்து அவ்வளவு பாசம், எங்க அம்மா மேல எனக்கு அவ்வளவு பாசம் உண்டு. ஆமா, இதெல்லாம் பாத்துக்குங்க. காம்பினேஷன் வித்தியாசமான காம்பினேஷன்ஸ். சாரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க தேவைப்படுறவங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதான் நான் மறுபடியும் சொல்றேன். நான் உங்களுக்கு 2 மணிக்குள்ள நீங்க புக் பண்ணி பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் அன்னைக்கே புக் பண்ணிடுவேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா மறுநாள் தான் புக் ஆகும். ஏன்னா கொரியர் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி போறவங்க வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடுறாங்க. 5:30, 6, 6:30 வந்துடுறாங்க. ஏன்னா நிறைய இப்ப ஆன்லைன் தான் நடக்குது. எல்லா ஐட்டம் பாத்திரம் முதற்கொண்டு கரண்டி, அகப்ப, டம்ளர் முதற்கொண்டு ஆன்லைன் டம்ளர் முதற்கொண்டு ஆன்லைன்ல வாங்குறாங்க இன்னைக்கு. அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, நிறைய புக்கிங் இருக்குங்க எனக்கு, அதனால சீக்கிரம் கொடுத்துருங்க. நல்ல காம்பினேஷன் பாத்தீங்களா. ஆனந்தாபுல வந்து மெஜெண்டாலையும் சேராது, ரோஸ்லயும் சேராது, குங்கும ரோஸ் மாதிரி இருக்கும். குங்கும ரோஸ் முன்னாடி வந்து ஒரு பொட்டு வரும் பாத்தீங்களா, அது என்னமோ ஒரு பொட்டு, அது என்ன செந்தூர் பொட்டுன்னு ஒண்ணு வரும். அதுல இந்த கலர்ஸ் எல்லாம் அதுல போடுவாங்க. அதை பார்த்து நம்ம பண்றதுதான். ஒரு மனுஷால்கிட்ட இருந்து ஒரு மனுஷால் கத்துக்கிட்டதானே பண்ண முடியும். நம்ம எதை பாக்குறோமோ அதான் கத்துக்க போறோம். கெட்டதை பார்த்தோம்னா கெட்டதை கத்துக்குவோம், நல்லதை பார்த்தோம்னா நல்லதை கத்துக்குவோம். இந்த அழகர் கோயிலுக்கு போனோம்னா அது நாட்டு குரங்கு காட்டு குரங்கு 2 இருக்கு. அந்த குரங்கு பண்றது பாத்தீங்கன்னாங்க மனுஷால் பண்ற மாதிரியே பண்ணுங்க. நான் அன்னைக்கெல்லாம் ஒரு தடவை உட்காந்து பாக்குறப்ப அந்த தண்ணி தாகம் எடுக்குது குரங்குக்கு சரிங்களா. உடனே போய் குழாய திறந்து அந்த குழாயில தண்ணியை சாப்பிட்டு மறுபடியும் குழாய மூடிட்டு போகுது. இது மனுஷன் கூட நம்ம பண்றது கிடையாது. நம்ம 6 அறிவு இருக்கு நமக்கு, நம்ம கூட அது பண்றது கிடையாது. அந்த குரங்கு என்ன பண்ணுது, அழகர் கோயில்ல தண்ணியை சாப்பிட்டுட்டு அந்த குழாயை திறக்குது கரெக்டா. அழகர் கோயில்ல பார்த்தது வேற, திருப்பரங்குன்றத்துல நான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்துல பார்த்தேன், அங்க வந்து குழாய திறந்து தண்ணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த குழாய மூடிட்டு போயிடுச்சுங்க. அப்பதான் பார்த்தேன், அப்ப குரங்கு வந்து எல்லாத்தையும் கவனிக்குது. பரவாயில்ல, மனுஷன் இருந்து கத்துக்கிறது நிறைய இருக்குன்னு சொல்லி அது கத்துக்கிட்டு அது கரெக்டா ஒழுக்கமா இருக்கு. ஆனா நம்ம மனுஷன் இருந்து நல்லது கத்துக்கிட்டு அதை அமல்படுத்துறோமான்னா
பண்றோம், நமக்கு தேவைங்கிறப்ப பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி தண்ணி பாட்டில வந்து தாகம் எடுக்குதுன்னு சொல்லி தண்ணி பாட்டில புடுங்குது கையில இருந்து. அந்த மூடியை கரெக்டா தொடர்ந்து சாப்பிட்டு அந்த மூடியை கரெக்டா மூடிடுது. இப்ப இது வந்து ஏன் சொல்ல வர்றேன்னா, நல்லதை பார்த்து நம்ம கத்துக்கணும், கெட்டதை பார்த்து கத்துக்க கூடாதுன்னு சொல்லி எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுதான். அந்த குரங்கு அது நல்லதா கத்துக்கிடுச்சு, இதெல்லாம் கத்துக்கிடுச்சு. இப்பெல்லாம் புடுங்கி திங்கிறது இல்லைங்க, நல்லா பழகிருச்சு. கேக்குது வந்து இப்படின்னு கேக்குது. முன்னாடி உள்ளதெல்லாம் எப்படின்னா படக்குன்னு புடிங்கிட்டு ஓடிடும். குரங்கு வருதுன்னா உடனே அப்படி உள்ள வச்சு அப்படியே கொண்டு போவோம், பயந்து கொண்டு போவோமா. இப்ப கிடையாது. இப்ப குரங்கு எல்லாம் மேக்சிமம் வந்து மாறிடுச்சு. இப்ப எல்லாம் நின்று கேக்குது, இப்படின்னு கேக்குது, குடு குடுன்னு கேக்குது. அதுக்கப்புறம் கொடுக்காம போனாதான் அப்ப நீ கொடுக்க மாட்டேயா, ரைட்டு, அப்ப உட புடுங்க வேண்டியதுதான் சொல்லி அந்த குரங்கு வடிவேலு மாதிரி பேசுது. கூழு குடிக்க மட்டும் தான் நீ வருவியா, ஊத்தலாம் வர மாட்டியா. சரி, ரைட். இந்த டிசைன்ஸ் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இன்னொரு ஐட்டம் போடுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தவங்க பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இதனுடைய விலை வந்து எம்ஆர்பி வந்து 1750 rupees. ஆஃபருக்கு வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. These sarees are pure cotton sarees with handmade and hand block printed with normal washable and machine wash also possible with blouse, with running blouse. These are a handmade product. It's our own manufacturing product. Our brand is name is Rani, established years 1948. இங்கே அடிக்கடி பாத்துக்கிட்டுன்னு கேக்குறீங்களா? ஆமா, அது மைக் சில நேரம் ஆஃப் ஆயிரும். நான் பாட்டுக்கா பேசிக்கிட்டே இருப்பேன். மைக் ஆஃப் ஆனது கூட தெரியாம நான் பேசி முடிச்சப்போ பார்த்தா இருக்காது. சரிங்களா? ஓகே. இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ். தீஸ் ஆர் ப்ளவுஸ் பீட். ஹியர் ஒன்லி அவைலபிள் ஃபார் ஹேண்ட்கஃப். ரைட்? வென் யூ விசிட் மதுரை, யூ கோ டு சர்ச் இன் கூகுள் ஹெரிட்டேஜ் ராணி 1948. ஓகே. நீங்க ராணி சாரீஸ்ன்னு சொன்னாதான் குழப்பமே வரும். நீங்க அந்த குழப்பமே வேணாம். ராணி சாரீஸ் தான், நாங்க ராணி சாரீஸ் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ராணி சாரீஸ் சொன்னா இப்ப ஊர் பூரா ராணி சாரீஸ். எது ராணி சாரீஸ், எது ஒரிஜினல், அதனால நீங்க எதெல்லாம் யோசிக்காதீங்க. ஹெரிட்டேஜ் ராணி 1948. இனிமே இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரிஜினல் ராணி கடைக்கு வரணும்னா நீங்க ஹெரிட்டேஜ் ராணி 1948. நான் RANI போட்டேன்னா எல்லாரும் RANI போடுறான். நம்ம வேற யூஸ் பண்ணா அதையும் யூஸ் பண்றோம். அப்ப அதெல்லாம் விட்டுருவோம். நீங்க என் கடைக்கு வரணும்னா காமராஜர் சாலை, சரிங்களா, ஹெரிட்டேஜ் ராணி 1948 போடுங்க. ஒரிஜினல் என் ராணி கடைக்கு வந்துடலாம். மதுரையில ஒரே ஒரு கடை தான் என் கடை, வேற பிரான்ச்சஸ் எல்லாம் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், என் கடையை சேர்ந்தானு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவான். நம்பிடாதீங்க. அதே மாதிரி பிரான்ச்சஸ் கிடையாது மதுரையில. என் பிரான்ச் வந்து சென்னையில காசி ஆர்கேட் பாண்டி பஜார்ல இருக்கு. ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, என்ன சார் சேலை நீங்க யூடியூப்ல காட்டுறது கிடைக்கலன்னு. இன்னைக்கு டிஸ்பேச் ஆகிக்கிட்டு இருக்கு. சென்னைக்கு வந்து நிறைய சேலைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நர்த்தனா எல்லாம் இன்னைக்கு போகுதாங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் எல்லாம் இப்ப சென்னைக்கு நான் அனுப்புறேன் இன்னைக்கு என் பிரான்ச்சுக்கு. இதெல்லாம் சூப்பரா இருக்கும். வயசானவங்க கட்டிக்கலாம், வீட்டுல மாத்தி விட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி பிளவுஸ் பிட் எல்லாம் இன்னைக்கு சென்னை என் பிரான்ச்சுக்கு போகுது. சென்னைக்கு போனீங்கன்னா மெயின் பிரான்ச்ல சொன்னாங்க, யூடியூப்ல சார் சொன்னாரு சொல்லுங்க. சார் வேணாம், சார் மோனா போயிடும். ராணி செந்தில் குமார் அவர் சொன்னாரு சொல்லுங்க. கண்டிப்பா ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஏற்கனவே வந்தவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க. அந்த கஸ்டமர் போன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு சொல்லி வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸ் இருக்குன்னு. உங்க ஆதரவுகள் என்றும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி, கொடுக்கிறதுக்கு நன்றி, கொடுக்க போறதுக்கும் சேர்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம் வாடிக்கையாளர்களே. ஆண்டவர் அருள் புரியட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், நிம்மதி நிலவட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு அந்த பெருமானை கும்பிட்டு கொண்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவுக்கு மிக்க நன்றி, நன்றி, நன்றி. ஜெய்ராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே, ஜெய்ராம் ஸ்ரீராம்.